ॐ गजाननम् ॐ गजाननं भूतगणादिसेवितम् भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतम् उमासुतं शोकविनाशकारणम् शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् सरस्वति नमस्तुभ्यं वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् நாம 11வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ரத்தின சார பல்கு குவ்யம் இப்படி கருவூலத்துக்குள்ள ட்ரெஷரிக்குள்ள வரக்கூடிய விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். 2ல இருந்து ரத்தினத்துல முத்து பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். முத்து மாலைகள், ஆரங்கள், அதனுடைய வெரைட்டி எல்லாம் 27 வரை பார்த்தோம். 28ல இருந்து ரத்ன வரிசையில மற்ற மணிகளை பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். பத்மராகம், வைடூரியம், நீலம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். 32 வரையிலும் அப்படி பார்த்தோம். அப்புறம் உள்ள மற்ற வகைகள் வெரைட்டிகளை பத்தி 36 அல்லது 5 வரைக்கும் பார்த்தோம். 37ல இருந்து வைரம், ரத்னத்திலே வைரம் பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். 42 வரையிலும் பார்த்தோம். 43ல இருந்து சாரம் பார்க்க ஆரம்பிச்சோம்னு வேணா சொல்லிக்கலாம். வாசனை பொருட்கள் பார்க்க ஆரம்பிச்சோம்னு சொல்லலாம். அதுல சந்தனம் 43ல இருந்து சந்தனம் 57 வரை, 56 வரை, 57ல இருந்து அகரு சாம்பிராணின்னு சொல்லலாம், அகர்பத்தி, அந்த வெரைட்டி
அந்த மரத்தை பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். அடுத்தது 60 வரை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த அத்தியாயத்துல பாதி வந்திருக்கிறோம். இன்னும் பாதி நாம போகணும். இந்த 150வது வகுப்புல 61 தைலபர்ணிகம் போன வகுப்புல முதல் வரி பார்த்தேன்னு நினைக்கிறேன். தைலபர்ணிகம் உங்களுக்கு மியூட்ல இருக்கு. மன்னிக்கணும் சுவாமி. தைலபர்ணிகம் அசோக கிராமிகம் அசோக கிராமிகம் மாம்சவர்ணம் மாம்சவர்ணம் பத்மகந்தி பத்மகந்தி இந்த சந்தனத்துல ஒரு 2 வாரம் முன்னாடி இங்க ஒரு வனவியல் சார்ந்த ஒருத்தர் வந்திருந்தார். வன துறையில வேலை பார்த்த ஒருத்தர். அதில் வன துறையில எப்படி எல்லாம் கொள்ளையடிப்பாங்கிறதெல்லாம் பற்றி பேசியிருந்தது. பல விஷயம் பேசணும். அதுல செஞ்சந்தனம் பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுனால எடுத்து கேட்டேன். நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வெள்ளிமலையில செஞ்சந்தனம் சொல்லி குறைச்சி வைப்போம். அது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம். நான் ஒரு தடவை செஞ்சந்தனம் சொல்லி கடையில கேட்கும்போது கடைக்காரர் பையன்கிட்ட நீ கருங்காலியை எடுத்துட்டு வான்னு சொல்லி அது எனக்கு வந்து சேர்ந்ததுனால நான் கருங்காலியை கொடுக்குறாங்களோன்னு நினைச்சிருந்தேன். ஆனா அந்த வனத்துறைக்காரர் சொல்றாரு சந்தனத்துல 2 வகை, பல வகை, குறைந்தபட்சம் 2 வகை உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கருங்காலிங்கிறது திருவனந்தபுரம் கேரளா பகுதியில் போனா கருங்காலி வெள்ளம் குடிக்க வைப்பாங்க. அவங்க பொதுவா பச்சை தண்ணி குடிக்க மாட்டாங்க. எல்லா வீட்டுக்கு போனாலும் கருங்காலி போட்டு காய்ச்சின தண்ணி தருவாங்க. கொஞ்சம் நம்ம ஊர் நன்னாரி தண்ணி மாதிரி வேற பல மூலிகைகள் கூட சேர்ந்துருக்கலாம். அந்த மாதிரி மூலிகை பொடி கூட இந்த கடையில விற்கிது. அதிமதுரம் மாதிரிப்பட்டதெல்லாம் கலந்து இருக்கலாம். அதனால வெறுமனே தண்ணி குடிக்கிறத விட அதெல்லாம் போட்டு காய்ச்சி குடிக்கிறது, காய்ச்சறதுனால ஒரு லாபம், மூலிகைகள் கலந்ததுனால ஒரு லாபம், பல லாபம் அதுல இருக்கு. அந்த கருங்காலி வெள்ளம்னு கேரளாவில் சொல்லக்கூடியது அந்த கருங்காலிங்கிற இன்னொரு வெரைட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுல கருவேலம் இந்த மாதிரி பல மரங்களை பத்தி டிசம்பர் 1ஆம் தேதி அவர் வந்த போது கொஞ்சம் மரங்கள் கொண்டு வந்திருந்தாரு, ஸ்பெஷல் வெரைட்டின்னு. அதுல அந்த பேச்சு வந்தது. அது கூட ஒரு தகவலும் தெரிஞ்சது. தமிழ் இலக்கியத்துல கூவிளங்காய் அப்படின்னு ஒண்ணு வரும், கூவிளம் அப்படின்னு ஒண்ணு வரும். இந்த கூவிளம் அப்படிங்கிறது மலையாளத்துல தமிழ்ல எல்லாம் வில்வம் அப்படிங்கிற சம்ஸ்கிருதத்துக்கு தமிழ் வார்த்தைகள். நாம இன்னைக்கு வில்வத்திய தமிழ் வார்த்தை ஆக்கிட்டு அது வேற கதை. வில்வம் சொல்லுவோம் அல்லது பில்வம்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை அல்லது மலையாள வார்த்தை அல்லது திராவிட மொழி வார்த்தை வந்து கூவிளம் அப்படின்னு தெரியுது. அதனால நாமளும் சந்தனத்தை பத்தி பல வரைக்கும் விடுறோம். அதனால என்னுடைய கருங்காலியா இருக்கலாம்ங்கிற யூகம் தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மறுபடி இங்க வந்தோம் அப்படின்னா தைலபர்ணிகம் வந்து அசோக கிராமத்துல இருந்து வர்றது. ஒரு இறைச்சி மாதிரி நிறத்துல இருக்கும், ஒரு செவந்த நிறம்னு சொல்லலாம். தாமரை மாதிரி மனம் உள்ளதா இருக்கும். அடுத்தது 62 ஜோங்ககம் ஜோங்ககம் ரக்தபீத்தகம் ரக்தபித்தகம் உத்பல கந்தி
उत्पलगन्धी गोमूत्रगन्धी गोमूत्रगन्धी वा वा ஜோங்ககம் வந்து சிவப்பு மஞ்சளா இருக்கலாம், இரத்த பீத்தகம். அல்லது ரத்தத்துல இருக்கக்கூடிய பீத்தகம் எப்படி இருக்குமோ, அதாவது ரத்தத்துல பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அத பீத்தகம் சொல்றாங்கன்னு எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி எடுத்துக்கணும். உட்பலகந்தி, உட்பலம் அப்படிங்கிறது பொதுவா ஒரு பூவா இருக்கலாம். குறிப்பா அது அல்லி அல்லது குமுதம், இங்கிலீஷ்ல லில்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த வகையை சேர்ந்ததை குறிப்பா குறிக்கும்னு நான் நினைக்கிறேன். அது தாமரை இனத்தை சார்ந்ததுங்கிறதுனால தாமரைன்னும் அர்த்தம் தரலாம். தாமரை மலர்களுடைய இனத்தை சேர்ந்ததுனால மலர்னும் அர்த்தம் தரலாம். பொதுவா வேதாந்தத்துல நீல உட்பலம் அப்படின்னா உதாரணங்கள் பயன்படுத்துவோம். பொதுவா அது குமுதம் அல்லது அல்லி வகையை சார்ந்தது. தாமரை பகல்ல விரியும், அல்லி இரவுல விரியும்னு சொல்லலாம். தாமரை சூரியனை பார்த்து விரிகிறது, குமுதம் அல்லி சந்திரனை பார்த்து விரிகிறதுன்னு சொல்லலாம். அது சந்திரனை பார்த்து விரிகிறதுனால அதனுடைய நிறம் கொஞ்சம் பிரைட்டா இருக்கணும். பொதுவா ராத்திரி விரியக்கூடிய மலர்கள் பிரைட்டா இருக்கும், வெள்ளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். குறைஞ்சபட்சம் ரொம்ப பிரைட்டான நிறத்தோட இருக்கும். அப்பதான் ராத்திரி அது வெளியே தெரியும் அப்படிங்கிறதுனாலே இருக்கலாம். இங்க நீலோத்பலம், நீல லில்லி அல்லது நீல தாமரை, இது எப்படியோ பாஷை தெரியாதவங்க அவங்க என்ன வார்த்தை வேணாலும் போட்டுக்குவாங்க. அப்படி வரக்கூடிய குழப்பமா கூட இருக்கலாம். நீல தாமரை மாதிரி மனம் உட்பல கந்தி, கோமூத்திர கந்தி அல்லது பசுவினுடைய மூத்திரத்தினுடைய மனமா இருக்கலாம். ஆங்கிலம் Jongaga is reddish yellow and smells like a blue lotus flower or like the urine of a cow. தமிழ் ஜோங்க கிராமத்தில் பிறந்தது. சிவப்பும் மஞ்சளும் கலந்த நிறத்தில் இருக்கும். கருநெய்தல் மலரைப் போல் மணக்கும். கிராமேரு கிராமத்தில் அடுத்தது நினைக்கிறேன். கிராமேரு கிராமத்தில் பிறந்தது, மென்மையாக கருநெய்தல் போல் மணக்கும். அதுல ஏதோ பாட்டாபேதம் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். உட்பலகந்தி, உட்பலம்ங்கிறத நீல தாமரை, நீல அல்லி, நீல குமுதம்ங்கிறத கரு நெய்தல்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கியத்துல அதிகம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அந்த கரு நெய்தல். நெய்தல் அப்படிங்கிறது ஒரு நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி முல்லை, குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடங்களையும் தமிழர்கள் குறிஞ்சிங்கிற மாதிரியும், நம்ம குறிச்சி அப்படின்னு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஊர் பேரெல்லாம் ஆராய்ச்சிக்குரியது. அதுக்கும் குறிஞ்சிக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு. மலை அந்த பகுதியில பொதுவா நான் கவனிக்கிறேன், அந்த பகுதிகள் எல்லாம் மலை இருக்கு. அடுத்தது முல்லை.
திருமுல்லை வாயில் அப்படின்னு சென்னையில் ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அதிகமா முல்லை நான் கேள்விப்பட்டதில்லை, வெளியூர்கள் இருக்கலாம். காடும் காடு சார்ந்த இடத்துக்கும் முல்லைன்னு பேரு. வயலும் வயல் சார்ந்த இடங்களுக்கும் மருதம்னு பேரு. மருத மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு, அர்ஜுன மரம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் உரல்ல கெட்டி போட்ட போது உருட்டின மரம், சாச்ச மரம் அந்த மருத மரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம் சமநில பகுதி, விவசாயம் நடக்கிற பகுதி, அத மருதம் சொல்லலாம். அப்புறம் கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கும் நெய்தல் அப்படின்னு பேரு. அஞ்சாவது உண்டா இல்லையா அப்படின்னு அபிப்பிராய வித்தியாசம் உண்டு. அஞ்சாவது மணலும் மணல் சார்ந்த இடம்னு சொல்றவங்க உண்டு. இன்னொரு விளக்கம், கெட்டுப்போன குறிஞ்சி முல்லை தான் பாலை. கெட்டு போன அப்படின்னா தன்னுடைய இயல்புல சீரழிஞ்சு போன. மலை தன்னுடைய இயல்புல கெட்டு போச்சுன்னா மண்ணாயிரும். காடு தன்னுடைய இயல்புல கெட்டு போச்சுன்னா பொட்டல் காடாயிரும். அதனால மணலாகவும் பொட்டல் காடாகவும் எது இருக்குதோ அதுக்கு பாலை அப்படின்ட்டு விளக்கம் இருக்கிறதுனால அது ஒரு தனி நிலம் கிடையாதுன்னும் தனி நிலமா வச்சுக்கலாம்னு ரெண்டு அபிப்பிராயம் இருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டுல பாலை நிலம் அப்படிங்கிறது இருக்கிறதா அரசாங்க குறிப்புகள்ல இல்லைன்னு நினைக்கிறேன். பாரதத்துல தார் பாலைவனம், சரஸ்வதி நதி படுகை இன்னைக்கு வற்றி போச்சு. ராஜஸ்தான் பகுதியில அது ஓடிட்டு இருந்தது. அந்த பகுதி இன்னைக்கு தார் பாலைவனம் சொல்றாங்க. ஆப்பிரிக்காவில சஹாரா பாலைவனம் சொல்றாங்க. அப்புறம் சில மதங்கள் பிறந்த இடமும் பாலைவனமா தான் இருக்கு. அப்படியும் பாலைவனங்கள் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல இல்லாததுனால அது வேண்டாம்னு நினைச்சாங்களா, இல்ல வேற இடத்துல இருக்கிறதுனால சேர்த்துக்கலாம்னு நினைச்சாங்களா, எப்படியானாலும் சரி அதுல நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடத்துல மட்டுமே உள்ள பூவா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். தமிழ் இலக்கணத்துல அதெல்லாம் பத்தி தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் விசித்திரமான வரையறைன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இப்படி பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பாடல்ல இன்னென்ன குறிப்புகள் வந்ததுன்னா கருப்பொருள், உரிப்பொருள் அப்படியெல்லாம் சில குறிப்புகள் உண்டு. இந்த இதுகள் வந்து அதை இந்த நிலத்துல இந்த திணையில குறிஞ்சி திணையில சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில காம்ப்ளெக்ஸ் விஷயங்கள் உண்டு. தெரியாதவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ், தெரிஞ்சவங்களுக்கு சிம்பிள். எப்படியா அப்படியெல்லாம் உண்டு. அதனால நெய்தல் அப்படிங்கிறது நெய்தல் நிலத்து பூவா கூட இருக்கலாம். குறிஞ்சி பூன்னு ஒண்ணு உண்டு, ஊட்டியில 12 வருஷத்துக்கு பூக்கும்பாங்க. அது மலையில தான் பூக்குது. அந்த மாதிரி நெய்தல் பூ நிலத்துல உள்ள பூவா கூட இருக்கலாம். கரு நெய்தல், இதுல நீலம் கருப்புன்னு எல்லாம் வார்த்தைகள் வரல. ஆனா அவங்க உட்பலம்னாலே நீல உட்பலம்னு எடுத்து கரு நெய்தல்னு அர்த்தம் இருக்காங்க. அது பழக்கத்தை பொறுத்து அப்படி அர்த்தம் எடுக்கிறதுக்கு நியாயம் உண்டு. இந்த உட்பல கந்தி வரைக்கும் தான் தமிழ்ல கவனிச்சிருக்காங்க. அடுத்தது ஒரு கோமூத்திர கந்தி வா அப்படின்னு இங்க இருக்கு. அதுக்கு அடுத்த வரியிலையும் அது வருது. அங்க அதை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வரியை பார்ப்போம். 63. கிராமேருக்கம் கிராமேருக்கம் நிக்தம் நிக்தம் கோமூத்திரகந்தி கோமூத்திரகந்தி கிராமேருக்கம். இதெல்லாம் ஒவ்வொரு வாசனை பொருள்னு அல்லது ஒவ்வொரு மர வகைகள்னு புரிஞ்சுக்கணும். வாசனை பொருள்னு வச்சுக்கிறது பெட்டர். ஸ்னிக்தம் கொஞ்சம் பிசுபிசுப்பா இருக்கும் அல்லது மென்மையா இருக்கும் சொல்லலாம்.
பசு மூத்திரத்தினுடைய மனத்தோட இருக்கும். Gramerka is greasy and smells like a cow's urine. தமிழ். கிராமேரு கிராமத்தில் பிறந்த மென்மையாக கருநெய்தல் போல் மணக்கும். கிராமேரு கிராமத்தில் பிறந்தது மென்மையாக கருநெய்தல் போல் மணக்கும். அதுல ஏதோ பாட்ட பேதம் இருக்கலாம். இங்கேயும் திருப்பியும் உட்பல கந்தி தான் வருது. கோமூத்திர கந்தி 2 இடத்துலயுமே அவங்க எடுத்துக்கல. 64 சௌவர்ண குட்டியகம். சௌவர்ண குட்டியகம். ரக்தபீதம். ரக்தபீதம். மாதுலங்க கந்தி. மாதுலங்க கந்தி. சுவர்ணம். சுவர்ணம் அல்லது 2 விதமா பாட்டம் இருக்கு. ஸ்வர்ணம், சுவர்ணம் ரெண்டுமே தங்கத்தை குறிக்கிறதா எடுத்துக்குவாங்க. நல்ல நிறம், நல்ல வர்ணம். சுவர்ணம் மங்காத ஒளி உள்ளது, தன்னுடைய ஒளியை எப்போதும் இழக்காது அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம். அந்த சுவர்ணம், சுவர்ணம் அதுல இருந்து வரக்கூடிய தத்திதம் சௌவர்ணம். ஜுங்க அதுல இருந்து வாரது ஜோங்க. தில அதுல இருந்து வாரது தைல. 61. 62 ஜுங்கல இருந்து ஜோங்க. இது சும்மா என்னுடைய கற்பனையை சொல்லேன். அடுத்து 63 கிராமேருக்கம். அது அப்படியே இருக்கலாம். கிராமம் அதுல இருந்து வரலாம். சுவர்ணம் அதுல இருந்து வரக்கூடிய தத்திதம் சௌவர்ணம். சௌவர்ண குட்டியகம் அப்படிங்கிற வெரைட்டி. ரக்தபீதம் மஞ்சள் சிவப்பு சேர்ந்தது. சௌவர்ண தங்கம்னாலே அப்படித்தானே ஒரு நிறம் தானே. ஒரு மஞ்சளும் சிவப்பும் அதிகாலை சூரிய வெளிச்சம் மாதிரி கலந்த ஒரு நிறம் தான். மாதுலங்க கந்தி அதனுடைய மனம் மாதுளங்க மனம்னு போட்டிருக்கு. இந்த மாதுளங்கன்னு என்ன அப்படின்னு பார்க்க போனா தமிழ்ல சொல்லக்கூடிய மாதுளங்காய் அதைத்தான் சொல்றாங்களா தெரியல. ஸ்வீட் லைம்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. காமன் சிட்ரோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ்ல அது எதை குறிக்குதுன்னு தெரியல. ஆங்கிலத்திலே எதை குறிக்குதுன்னு தெரியல. ஸ்வீட் லைம் வேணா சிட்ரோங்கிறது கொஞ்சம் எலுமிச்சம்பழ வகையை சேர்ந்தது மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். ஸ்வீட் லைம் வந்து சாத்துக்குடி சாமி. சாத்துக்குடி பழம். ஸ்வீட் லைம்னு சாத்துக்குடியா? சாத்துக்குடி இனிப்பா இருக்குன்னு இவங்க சொன்னா தான் நமக்கு தெரியுது. ஆரஞ்சாவது இனிப்பா இருக்குன்னு சொன்னா நம்பிடலாம். இது அதாவது ஆரஞ்சுன்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம். அது வந்து வட இந்தியாவுல சந்திரான்னு சொல்லுவாங்க. அப்புறம்
கமலா கமலா ஆரஞ்ச். இது சென்னை பாஷைன்னு நினைக்கிறேன். சந்திரா சந்திராங்கிறது வட இந்திய ஹிந்தி. சாத்துக்குடி மொசம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்துக்குடிய ஹிந்தியில சந்திரா, மொசம்பி, இந்த ரெண்டும் கலந்த ஒரு வெரைட்டி இருக்கு. நல்ல ஜூசியா இருக்கும். ஆனா ஆரஞ்சு மாதிரி இனிப்பா இருக்கும், சாத்துக்குடி மாதிரி பிடிக்காது. அதுக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் வரல. ரிஷிகேஷ் போயிட்டு வந்தா ஞாபகம் வரும். அங்க போயிட்டு வந்து 5-6 வருஷம் ஆகிப்போச்சு இல்ல. அது ஒரு வெரைட்டி. சாத்துக்குடி மாதிரி தண்ணீர் நிறைய இருக்கும், ஆரஞ்சு மாதிரி இனிக்கும். இந்த ரெண்டும் கலந்தது அப்படி சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதுளங்க அப்படிங்கிற வார்த்தை நம்ம மாதுளம் பழத்துக்கு நல்ல நெருங்கி இருக்கு. அத வேற அதுக்கு ஆரோக்கியம் பேர் ஏதாவது பார்க்கணும். சிட்ரோங்கிறது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது தெரியல. சரி, ஏதோ எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கு, சமையல் பெருசா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் நீளமா இருக்கு. சிட்ரோன்னு கூகுள் சர்ச் பண்ணா சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது எலுமிச்சம்பழத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால சிட்ரோன்னா அது எலுமிச்சம்பழ வகையை சேர்ந்ததுதான் குறிப்பிடுதுங்கிற அளவுக்கு சரிதான். ஆனா சாத்துக்குடி இனிக்குதுன்னு சொல்லும் போதுதான் கொஞ்சம் நம்புவது கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஒரு மனம் இருக்குன்னு சொல்றாங்க, அந்த மனத்துல இது இருக்குன்னு சொல்றாங்க. இத அதாவது இன்னைக்கு நம்ம சமையல் இதெல்லாம் இல்ல, சில காலத்துல இப்படி எல்லாம் பொருட்கள் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரியுது. Savarnakudiya, product of country of Savarnakudiya, is reddish yellow and smells like matulanga, the fruit of citron tree or sweet lime. தமிழே ஸ்வர்ணகுட்டிய கிராமத்தில் பிறந்தது. மஞ்சள் கலந்த சிவப்போடு மாதுளங்கனியின் வாசனையோடு இருக்கும். தமிழ்ல பிரச்சனை இல்லாம மாதுளங்கனினே போட்டாங்க. ஆரஞ்சு பொதுவா மஞ்சள் கலந்த சிவப்புல தான் இருக்கும். மொசம்பி, சந்திரா, அந்த இன்னொன்னு அப்படித்தான் இருக்கும். இதனுடைய கூட்டு இது. அடுத்தது 65 பூர்ணக த்வீபகம். பூர்ணக த்வீபகம். பத்மகந்தி. பத்மகந்தி. நவநீத கந்தி.
நவநீத கந்தி வா. வா. பூர்ணக தீபகம், பூர்ண தீபத்திலிருந்து வர்றது. தாமரை மணமோ அல்லது நவநீதம். நவநீதம்னா வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. கைவல்ய நவநீதம் அப்படின்னு ஒரு தமிழ் நூல் இருக்கு, வேதாந்த நூல். வெண்ணெய் மணம்னு சொல்லலாம். ஆனா நவ அப்படின்னா புதிய, நீத்த புதுசா எடுத்தது. புதுசா எடுத்த நெய், வெண்ணெய். நெய்ன்னு சொல்றதை விட வெண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். வெண்ணெய் மணத்தோட, தாமரை மணத்தோட பூர்ண தீபகத்துல இருந்து வரக்கூடிய தைலம். இதெல்லாம் தைலத்தை பத்தி சொல்றது நம்ம யூகிச்சுக்கிடுவோம். அந்த தைலம் இருக்கும். பூர்ண தீபகா, product of the island Purna Dvipa, smells like a lotus flower or like butter. பட்டர்னு போட்டிருக்காங்க. புது பட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். தமிழ். பூர்ணகத் தீவில் தாமரை மலரின் வாசனையோடோ வெண்ணெயின் வாசனையோடோ இருக்கும். தாமரை மலரின் வாசனையோடோ வெண்ணெயின் வாசனையோடோ இருக்கும். ஆமா, அதுல நான் ரொம்ப காலமா தெரியாம இருந்ததுனால வேற யாராவது தெரியாம இருக்க வேண்டாங்கிறக்காண்டி சொல்றேன். தயிர் வேற, மோர் வேற அப்படின்னு எனக்கு தெரியாது. வெண்ணெய் வேற, நெய் வேறன்னு தெரியாது. வீட்டுல அதெல்லாம் இருந்தா தானே தெரியும். அதாவது பால், அதை உரைய விட்டா தயிராகும். அத நெய்யை எடுத்த பிறகு ஒண்ணு வெண்ணெய், கடைஞ்சி எடுக்கும்போது வெண்ணெய் திரண்டு வரும். இந்த வெண்ணெயை வெளியே எடுத்த பிறகு மிஞ்சுறது மோர். கொழுப்பில்லாத தயிருக்கு மோர்ன்னு சொல்லலாம். அது கெட்டியா இருக்காது, தண்ணியா இருக்குன்னு சொல்லலாம். ஹோமியோபதி காரங்க பாஷையில சொல்றதா இருந்தா நல்ல கடைஞ்ச மோர். அவங்களுக்கு அதை அப்படி கடைஞ்சா அதுக்கு பொட்டன்சி ஜாஸ்தி. ஹோமியோபதிக்காரங்களுக்கு மோர் குடிச்சா வயிற்று போக்கெல்லாம் கேட்கும்னு சொல்லுவாங்க. லூஸ் மோஷனுக்கெல்லாம் நல்லா மருந்து சொல்லுவாங்க. தயிரும் அப்படிதான். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க மோர் குடிக்கலாம், தயிர் சாப்பிட வேண்டாம். அடுத்தது வெண்ணெய், அது வெள்ளையா இருக்கும். அதை காய்ச்சுனா வர்றது நெய். வெண்ணெய் நாள்பட கெட்டு போகலாம், அதை காய்ச்சிட்டோம்னா அது அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம நாட்டினுடைய நிறைய ஸ்டோரேஜ் டெக்னிக் இருக்கு. நீண்ட நாட்கள் உணவுப் பொருட்களை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறதுல வெண்ணெய நெய்யா மாத்தி வச்சுக்கிட்டா அதிக நாட்கள் வச்சுக்கலாங்கிறது ஒரு டெக்னிக். என்னது, உணவை பதப்படுத்துதல் தமிழ்ல சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னு ஞாபகம் இல்லை. ப்ரிசர்விங் டெக்னாலஜி தான். மீன் கருவாடாக்கி வச்சுக்கிறது, கிழங்குகளை உலர வச்சு உணக்க கிழங்கா வச்சுக்கிறது, சாதத்தை அரைச்சி வடாகம் போட்டு வச்சுக்கிறது, இப்படி ஊறுகாய் போட்டு வச்சுக்கிறது, அப்புறம் முறுக்கு பலகாரங்கள் மாதிரி வைக்கிறது. அது அவ்வளவு ப்ரிசர்வ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பலகார வகைகள் வேற சொன்னதெல்லாம் அதிகமாக ப்ரிசர்வ் பண்ணக்கூடியதான்.
பலகார வகைகள் வேணா இப்படி எடுத்துக்கலாம். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். நீங்க நெல்லா வித்தா உங்களுக்கு காசு கம்மி, அதையே நீங்க அரிசியா வித்தா காசு கூடுதல், அதையே மாவாக்கி வித்தீங்கன்னா காசு இன்னும் கூடுதல், அந்த மாவையே பலகாரமாக்கி வித்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு காசு கூடுதல் கிடைக்கும். அப்ப மதிப்பு நீங்க ஒரு விவசாயியா இருந்தா நெல்லா விற்கிறத விட முறுக்கு சீடைன்னு வித்தீங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் வரும். அந்த விதத்துல அது சொல்லலாம். கண்டிப்பா. 66 பத்ரஸ்ரீயம் பத்ரஸ்யம் பாரலௌகித்யகம் பாரலௌகித்யகம் ஜாதி வர்ணம் ஜாதி வர்ணம். பத்ரஸ்ரீயம் அப்படிங்கிற வகை பாரலௌகித்யகம், பரலோகத்துல இருந்து வர்றது. அந்த லோகா கா வேற, இது ஹா. லோகா அப்படிங்கிறது உலோகம். தமிழ்ல ரெண்டுமே நம்ம உலகம் உலோகம் தான் எழுதுவோம். சமஸ்கிருதத்துல லோகா லோகா ஓதா. தமிழ்ல லோகா அப்படிங்கிறத உலகம் அப்படின்னு தமிழ்ல மாத்திடுவோம். லோகா அப்படிங்கிறத உலோகம் அப்படின்னு மாத்திடுவோம். பத்ரஸ்ரீயம் பாரலௌகித்யகம் இந்த ரெண்டு வகையும் ஜாதி வர்ணம், ஜாதி நிறத்தோடு கூடியது. ஜாத்தினா என்ன? இது ஜாதி இல்ல, ஜாதி அப்படின்னு போட்டிருக்கு. வேற விதத்துல அந்த நெடில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஜாதி அப்படிங்கறதான் வார்த்தை. ஜாதி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற, நமக்கு தெரிஞ்ச அர்த்தம். ஜாதி அப்படின்னா அது ஜாதிக்காய குறிக்குதா அப்படிங்கிற கேள்வியை மனசுல எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தை. ஜாதி அப்படிங்கிறது ஜாதி மல்லிகை, ஒரு வெரைட்டிக்கு ஜாத்தின்னு பேரு. மதுரை பக்கம் எல்லாம் ஜாதி மல்லிகைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க டிரான்ஸ்லேஷன் நட்மக், அதனுடைய நிறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு மீனிங் தான். நட்மக்குன்னா ஜாதிக்காய் தான் தமிழ்ல. அட்டம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அட்டிக்கம்னு ஒரு பேர் இருக்கு, ஜாதிக்காயின்னு பேர் இருக்கு. பழுப்பு நிறம், அதனுடைய நிறம், ஒரு மனமும் உண்டு. ஜாதி கஷாதி பழம் அப்படி இருக்கு. மனம் இருந்தால நரைக்காய், நரைனா மனம்னு அர்த்தம் உண்டு. பஞ்சவாசத்துல ஒண்ணு, லவங்கம், ஏலம், கற்பூரம், ஜாதிக்காய், தக்கோலம், இப்படி 5 சேர்ந்தா அதுக்கு பஞ்சவாசம்னு பேரு. வாசம்னா மனம்ங்கிற அர்த்தம் உண்டு. லவங்கம்னா க்ளோ, ஏலம்னா காடமம், கற்பூரம்னா கேம்பர், ஜாதிக்காய் நட்மக் பார்த்துட்டோம். தக்கோலம்னா கபப், CUBEB கபப். பொதுவா இந்த வாசனை பொருட்களுக்கு பாரதம் ரொம்ப பிரபலம், முக்கியமா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. தமிழ், ஆங்கிலம். Bhadrashriya and Paralogitya are of color of nutmeg. தமிழ். பத்ரஸ்யம் என்பது சந்தனத்தை குறிப்பதும் என்றும் பச்சை கற்பூரத்தை குறிப்பது என்றும் இருவகையான கருத்துகள் நிலவுகின்றன. ஆனால் இது சந்தனத்தின் ஒரு வகை என்பதே சரியாக இருக்கிறது.
அசாமில் ஹோஹித்யம் என்னும் நதிக்கரையில் பிறக்கும் இது ஜாதி மலரின் நிறம் கொண்டது. ஆட்டபேதம் இருக்கான்னு தெரியல. அது பாரலௌகித்யத்தை பத்தி லோகித்யம் வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. லோகித்யம் அது லௌகித்யம் தத்திதத்துல மாறும். 67 ஆந்தரவத்தியம் ஆந்திரபத்தியம் க்ஷீரவர்ணம் க்ஷீரவர்ணம். ஆந்திராவில் வர்றது. அந்த தமிழ்ல கேட்கறதுக்கு ஒண்ணு மாதிரி இருக்கு, ஆனா உண்மையில அப்படி இல்ல. ஒரிஜினல் ஆந்திரா வந்து ஆந்திரா அப்படின்னு வரும், ANDH. இங்க இருக்கிறது ANTA, ஆந்தர. அந்தரன்னா உள்ள, ஆந்தரவத்தியம்னா உள்ளைங்கிற அந்த அர்த்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தை அது. உஷீரவர்ணம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒரு வகை மணக்கிற புல்லு. லைம் கிராஸா இருக்கலாம் அல்லது அருகம்புல்லா இருக்கலாம், அந்த அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை. உஷீர வர்ணம்னா பச்சை கலர்ல இருக்கும்னு நாம புல்லு தானம்னா பச்சை கலர்ல இருக்கும் புரிஞ்சுக்க. அந்த வித்யா இஸ் ஆஃப் த கலர் ஆஃப் கேஸ்கஸ். அதுக்கு இங்கிலீஷ்ல கேஸ்கஸ்ன்னு பேரு. தமிழ் ஆந்திரவதி நதிக்கரையில் பிறப்பது வெட்டிவேர் நிறத்தில் இருக்கும். நம்ம ஏற்கனவே தமிழ்ல வந்து இதுக்கு வெட்டிவேர்னு தான் மொழிபெயர்ப்பு பார்த்தோம்னு நினைக்கிறேன். வெட்டிவேர்னு வந்துட்டா அது கொஞ்சம் பழுப்பு மணல் கலர் வந்துடும். புல்லுன்னு எடுத்தா பச்சை கலரு, ஆனா வெட்டி வேர்னு எடுத்தா வேரினுடைய நிறம் பொதுவா பூமிக்குள்ள இருக்கிறதுனாலையும் பல காரணங்களாலையும் ஒரு மண்ணு நிறத்துல இருக்கும். அடுத்தது உபயம் உபயம் உஷ்டகந்தீச்ச இஷ்டகந்தீச்ச. பத்ரஸ்ரீயம் பாரலௌகித்யம் ஆந்திரவத்தியம் எல்லாம் என்ன மனம்னு நான் சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா குஷ்டகந்தி மனத்துல இருக்கும். குஷ்டம் அப்படிங்கிற இங்க ஒரு தாவரத்தை குறிக்கும் நம்ம யூகிக்கணும். ஏன்னா குஷ்டரோகிக்கு அப்படின்னு நிறம் இருந்த மாதிரி தெரியல, மணால இருந்த மாதிரி தெரியல. கோஸ்டஸ் ஸ்பீசியோசஸ் அப்படின்னு ஒரு செடி இருக்குன்னு சொல்றாங்க. COSTUS. தமிழ்ல அதுக்கு கொட்டம் அல்லது கோட்டம் அப்படிங்கிற 2 பேர் இருக்கு. அது ஒரு வேர் அப்படிங்கிறது மாதிரியும் தமிழ்ல சொல்றாங்க. தமிழ்ல படிச்சதுனால நமக்கு ஒன்றும் மனசிலாகல. சில பேருக்கு ஒரு எண்ணம் உண்டு, தாய்மொழியில படிச்சா எல்லாம் மனசிலாயிடும். மனசிலாகக்கூடியதான் தாய்மொழியில படிச்சாலும் மனசிலாகும், தந்த மொழியில படிச்சாலும் மனசிலாகும். மனசிலாகாதது எந்த மொழியில படிச்சாலும் மனசிலாகாது. அது மாதிரி கொட்டம் அப்படிங்கிறதும் அப்படித்தான். குஷ்டம்ங்கிறது ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, குஷ்டம் அப்படிங்கிறது தமிழ்ல எழுதும் போது தமிழர்கள் எல்லாம் அதை குட்டமாக்கிடுவாங்க. நான் கவனிக்கிறேன் சில தமிழர் டிவிகள்லாம் விடயம்
என்னவென்றால், விஷயம் சொல்ல மாட்டாங்களாம், விடயம் என்னவென்றால் அப்படின்றாங்க. நம்ம கோமாளி திருமா ஆகத்து 15ஆம் தேதி அப்படின்பா. அதுக்கு என்ன ஆவணின்னு சொல்லு, இல்ல புரட்டாசின்னு சொல்லு, இதை விட்டுக்கிட்டு ஆகத்துன்னு சொல்லுவாரு. சூலைக்கு சூலைன்னு சொல்லுவானான்னு தெரியல, ஸ்டாலினுக்கு சடாலின்னு சொல்லுவானான்னு தெரியல. அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாரு, நான் சொல்ல மாட்டாரு, அது வேற கதை. சரி, அதனால தமிழ் அப்படி ஒரு இருந்து உச்சரிக்கிறது தான். அதனால குட்டை அப்படிங்கிற வார்த்தை நெருங்கி வருது, கோட்டை கொட்டை அப்படிங்கிற வார்த்தைக்கு நெருங்கி வருது. மற்றபடி அந்த நோய்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒரு தாவரம், அதனுடைய மனம். Cascus, the last two smell like Kushta, Costus speciosus. இவை இரண்டின் வாசனையும் குஷ்டம் என்னும் மூலிகையின் வாசனையைப் போல் இருக்கும். தமிழ் டிக்ஷனரியில கோட்டம் கொட்டம் எல்லாம் அதை போட்டிருக்காங்க. குஷ்டம்னு பேர் இருக்கலாமா இருக்கும். 69 காலேயகஹ காலேயகஹ ஸ்வர்ண பூமிஜஹ ஸ்வர்ண பூமிஜக ஸ்னிக்த பீத்தகஹ ஸ்னிக்த பீத்தகஹ ஔத்தர பர்வதகஹ ஔத்தர பர்வதகஹ. நான் அடுத்த வரிக்கு போயிட்டேன் எழுதுவதுக்கு, இருக்கட்டும். ரக்த பீத்தகஹ ரக்த பீத்தகஹ இதி சாராஹ இதி சாராஹ. இதுவரையில நாம பார்த்தது சாரம். அப்ப கிட்டத்தட்ட சந்தனத்துல இருந்து தொடங்கி அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட வேண்டியதுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் மயில். அப்ப சந்தனத்துல இருந்து, அதாவது 43ல இருந்து இந்த 70 வரையும் பார்த்தது சாரம். சாரம்னா வாசனை திரவியங்கள்னு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மொழிபெயர்த்துக்கலாம். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே அதுல வாசனை திரவியங்கள் வகைக்கு சாரம்னு சாணக்கியர் வார்த்தை பயன்படுத்துறாருன்னு எடுத்துக்கலாம். பல தடவை பயன்படுத்தியிருக்காரு. இங்கதான் நமக்கு அதனுடைய பரிமாணங்கள் புரியுது. காலேயகம் அது சொர்ண பூமியில இருந்து உற்பத்தி ஆகிறது. சொர்ண பூமி ஜக. சொர்ண பூமினா ஒருவேளை ஆந்திராவில் இருக்கிற கோலார் தங்க வேளான்னு தெரியல, இல்ல வேற ஏதாவது இடமா. ஸ்னிக்த பீத்தகஹ கொஞ்சம் பிசு பிசுப்புள்ளது, மென்மையானதுன்னு எடுத்துக்கலாம். மஞ்சள் நிறம் உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். சொர்ண பூமியில இருந்ததுன்னா இருக்கணும், அப்ப மஞ்சளா தானே இருக்கணும். ஔத்தர பர்வதகஹ, உத்தர பர்வதம் அதனுடைய தத்திதம் ஔத்தர பர்வதமா இருக்கும். அது மஞ்சள் சிவப்பு நிறத்துல இருக்கும். இப்படியாக சாரம் சொல்லி முடித்தேன். வாசனை பொருட்களை பத்தி சொல்லி முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது எப்படி மணக்கும்னு சொல்லலையே. நமக்கு இப்படி எல்லாம் கேள்வி வரும்ல. இங்கிலீஷ். Haleka, which is a product of Swarnabhumi, gold producing land, is yellow and greasy, and Avuttara Parvataka, a product of the North Mountain, is yellow. The above fragrant substances are commodities of superior value. Sara. தமிழே. காலேயகம் என்பது சந்தனம் போலவே ஒரு வகை கட்டை. இது மென்மையாகவும் பசுமையாகவும் இருக்கும். இமயமலையில் உற்பத்தியாகும் காலேயம்
மணிசிலை நிறத்தில் இருக்கும். பிராக்கெட்ல மணிசிலை என்பது காட்டில் பாறைகளின் மேல் படர்ந்தாற்போன்று உற்பத்தியாகும் ஒருவகை மணமுள்ள பொடி. இதுவரை கூறிய பொருட்கள் சிரேஷ்டமானவை. அவங்களுக்கு பாட்ட பேர் இருக்கான்னு தெரியல. அதுல மனத்தை பத்தி அந்த ஒரு செடியை கொண்டு வந்து ஒரு மனத்தையும் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது தோல் பொருட்கள். அப்போ குப்பியம் தொடங்குதுன்னு நாம யூகிக்கலாம். குப்பியம்னா தோல் பொருட்களா இருக்கலாம் அப்படின்னு. தோல் அல்லது முடி, இல்லையே சார பல்கு குப்பியம். அப்ப பல்கு வகையை சேர்ந்தது அடுத்தது பார்க்க போறோம்னு எடுத்துக்கலாம். பல்குனா தோல், குப்பியம்னா முடி அப்படின்றத போக்குல பார்ப்போம். 71 பிண்ட ख्वाथ धूम सहम अविरागी योग अनुविधायी च மேல உள்ள டாபிக் இன்னும் 2 வரி 72ல தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா திருப்பி மனத்தை பத்தி தான் பேச்சு வருது. பிண்ட துண்டா இருந்தாலும் சரி, துண்டு சிறு பகுதி அப்படி இருந்தாலும் சரி, குவாத்தா காய்ச்சினாலும் சரி, தூம புகைச்சாலும் சரி, அவிராகி ராகி விராகி அவிராகி அப்படின்னு ஆக முதல்ல ராகின்னு அர்த்தம். பிசுபிசுப்பு ஒட்டு நன்மையெல்லாம் உள்ளதாக. யோக அனுவிதாய் சேர்ந்த பொருள்களை தன்னை போல மாற்றுறது, மணப்பிக்கிறதுன்னு சொல்லலாம். அது ஒரு அர்த்தம். சந்தன அகருவத், நான் தப்பா ஏதோ படிச்சேன்னு நினைக்கிறேன். சந்தன அகருவத்து ச, நான் சந்தனா குணவத்துன்னு படிச்சேனான்னு தெரியல. அந்த 72 மறுபடி படிக்கிறேன். சந்தன அகருவத்து தேஷாம் குணாஹா. சந்தனத்துக்கு அகருக்கலாம், எனக்கு நான் அதை இதுகளுக்கும் புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. 71 72 ஆங்கிலம். The smell of the Tylopernica substances is lasting, no matter whether they are made into a paste or boiled or burnt. பிண்டம்ங்கிறத பேஸ்ட்ங்கிறது மாதிரி எடுத்திருக்காங்க. Also, it is neither changed nor affected even when mixed with
அதர் சப்ஸ்டன்சஸ். குப்பையில கிடந்தாலும் குஞ்சி மணி நிறம் மாறாது. இதை எது கூட சேர்த்தாலும் இதுகளுக்கு மனம்தான் தூக்கலா நிற்கும். கொஞ்சம் அரசியல்ல கொண்டு சேர்த்து பார்க்கணும். And these substances resemble sandal and agalocham in their quality. தமிழ் பத்ரஸ்ரீயம், காலேயகம், தைலபர்ணிகம் என்னும் மூன்றுமே அரைத்து விழுதாக செய்தாலும், வேக வைத்தாலும், தூபம் போட்டாலும் வாசனை கெடாமல் இருக்கும். மற்றவற்றோடு கலந்தாலும் கெடாது. மற்ற பொருட்களோடு கலந்துவிடும். சந்தனம், அகில் முதலியவற்றின் குணங்களே இவற்றுக்கும் உள்ளன. இதுல நான் சமையல் பண்ணும்போது பொதுவா இங்க வந்த பிறகு அடிக்கடி நடக்கிறது, நேற்றுக்கு நடந்தது. அடுப்புல என்னத்தையாவது வச்சுக்கிட்டு நான் படிக்கவோ கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கவோ வந்துடுவேன், அதெல்லாம் மறந்துடுவேன். அது அங்கே இருந்து தீஞ்சிரும். சாதம் இருந்தா சாதம் கரிஞ்சிரும், பாத்திரம் இருந்தா பாத்திரம் கரிஞ்சிரும். கரிஞ்ச ஸ்மெல் தான் வரும். ஆனா சந்தனம், அகரு, இப்ப பார்த்த எண்ணெய் வகைகளெல்லாம் நம்ம நெருப்புல போட்டோம்னா கரிஞ்ச ஸ்மெல் வராது, அதுக்கு ஸ்மெல் தான் வரும். ஒண்ணு. இதுல குவாத்தா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கஷாயம்னு சொல்லலாம், இல்ல ஹிந்தியில அதை காடான்னு சொல்லுவாங்க. காட்டான்னு சொல்ல மாட்டாங்க, காடா அப்படின்னு சொல்லுவாங்க. கஷாயத்துக்கு குவாத்தா தான் காடான்னு மாறிட்டுதான்னு மொழி ஆராய்ச்சி நிபுணர்களுக்கு விட்டுருவோம். திளப்பிக்கிறது அந்த மாதிரி அர்த்தம். கஷாயம்னு தமிழ் சொல்லலாம். அடுத்தது தோல் வகையை பத்தி பேச போறாரு. நம்ம அடுத்த வகுப்புல அந்த டாபிக்கை தொடங்குவோம். இன்னும் ஒரு 50 பார்க்கணும். இன்னைக்கு ஒரு 10 பார்த்துட்டோம். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி எதுவும் இல்லை. பிரார்த்தனை.